இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். எஜமானனே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் praise the Lord. ஷபதலதலவா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும். எங்களை உருவாக்கினவர் ஆமே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாரகம் நீரே, என் தாபரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும். எங்கள் இதயம் எங்கள் ஆன்மா உம்மை தேடும் ஆண்டவரே, வாஞ்சையோடு தேடும். ஹல்லேலூயா. இலையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், ஆமென், ஆமென். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானை சார். துன்ப நேரத்தில் உம்மை துதிக்கும் பொழுது எங்கள் ஆத்மாவில் இன்பம். ஆமென். மாறிடானை சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், ஓ ஷபதலரபா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென். ஜீவன் தந்து மீட்டவரே, எங்களை மேய்க்கிற மேய்ப்பரே, ஹல்லேலூயா. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான்
ஆமென். எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் எம் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். வானிலும் நீரே, கோவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, கோவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும். ஆமென். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்து இன்பமேயவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமேயவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே. துதிப்பேன். ஆமென். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென்.
Praise the Lord. Amen. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். Oh, praise you Lord, praise you Lord, praise you Jesus. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும். Oh, hallelujah. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஆமென் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும். ஆமென். மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகி. ஆமென் ஆமென். மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். Oh, hallelujah. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாம் துதிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல நாவுகளை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தினவரே என்று எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Oh, Shababadaramakabadaraba. அநேக எதிர்ப்பின் வல்லமையில் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருப்பது கர்த்தருடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை. அதெல்லாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Oh, Shababadaramakabadaraba. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. கண்மணி போல குழி தன் குஞ்சுகளை காப்பது போல எங்களை காத்து வருகிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தார், நம்மளை இதுவரைக்கும் காத்து வருகிறார். பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்மளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மளை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை கொண்டு அவர் நம்முடைய ஆன்மாவை நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நித்தியமாய் நாம் தேவனோடு கூட வாழணும். ஜெயம் பெற்ற ஒரு பரிசுத்தவான்களாக இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். அந்த பூமியிலையும் சாட்சியாக உயர்ந்து பரிசுத்தத்தோடு தேவ சுத்தத்தை செய்கிறவர்களாக வெளிச்சமாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ கிருபை தந்து எவ்வளவோ தாங்கி நம்மளை வழி நடத்தி வருகிறார். அதற்காகலாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya. நன்றி 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 நன்றி. Praise the Lord. ஹalleluya. என் நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு, பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. என் நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு, பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை ஈவுகள், இத்தனை ஆண்டுகள் நித்தமும் என்னில் பொழிய செய்தீரே. சொல்வோம். எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை ஈவுகள், இத்தனை ஆண்டுகள் நித்தமும் என்னில் பொழிய செய்தீரே. உம்மையெல்லாம் யாருண்டு, ஆதாரமே நீரே. உம்மையெல்லாம் யாருண்டு, ஆதாரமே நீரே. மண்ணின் வாழ்வில் அடைக்கலமேது, மன்னவனே உந்தயவே. மண்ணின் வாழ்வில் அடைக்கலமேது, மன்னவனே உந்தயவே. நேசர் இயேசுவை போல் நேசர் யாருண்டு, பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. என் நேசரே சுவை போல். ஆண்டவர் இயேசுவே உம்மை போல் யார்? நேசர் யாருண்டு, பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. என் குறைவு நிறைவு பலவீனத்தை அறிந்த தேவனே, சூழ்நிலைக்கேற்ப உதவி செய்த தப்பிக்க வைத்தீரே. என் குறைவு நிறைவு பலவீனத்தை அறிந்த தேவனே, சூழ்நிலைக்கேற்ப உதவி செய்த தப்பிக்க வைத்தீரே. இதயத்தின் மானத்தை அறிந்தவர், வேதனைகளை புரிந்தவர். இதயத்தின் மானத்தை அறிந்தவர், வேதனைகளை புரிந்தவர். நல்ல நண்பர் நாகவே நல்வழியை காட்டுகிறீர். நல்ல நண்பர் நாகவே நல்வழியை காட்டுகிறீர். என் நேசர் இயேசுவை போல் நேசர் யாருண்டு,
நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. பரிவு பாசம் உணர்ந்து கரம் பிடித்து மார்பில் அணைத்தி தோளில் சுமந்தீரே. நீதியாக பரிசுத்தமாய் நீலை நிறுத்தினீரே. கரம் பிடி நாமே அல்ல, கர்த்தர் தான் இதுவரைக்கும் நடத்தினார். தோளில் சுமந்தீரே. நீதியாக பரிசுத்தமாய் நீலை நிறுத்தினீரே. கானக பாதையில் நிழலீரே. காரிருளில் தீபம் நீர். கானக பாதையில் நிழலீரே. காரிருளில் தீபம் நீர். கண்மலை வெடிப்பில் மறைத்து வைத்து கிருபையாக காத்தீரே. கண்மலை வெடிப்பில் மறைத்து வைத்து கிருபையாக காத்தீரே. நேசரே சுவை போ நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. அறிவு பாசம் மிகுந்தவர் அன்பை உணர்ந்து ஹல்லேலூயா. நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. அக்கினி ஜுவாலையா இயேசுவின் அன்பு எரியும் நேசத்தை ஆற்றின் வெள்ளம் அலையாய் மோதியும் அணைக்க முடியுமோ? அக்கினி ஜுவாலை இயேசுவின் அன்பு எரியும் நேசத்தை ஆற்றின் இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் அணைக்க முடியாது. ஆமென். முடியுமோ? மரணத்தை விடவும் வலியது மரணத்தை ருசித்த மன்னனே. மரணத்தை விடவும் வலியது மரணத்தை ருசித்த மன்னனே. மரணத்தை ஜெயித்து எழுந்தவரின் இம்மையில் மறுமையில் வாழ்பவர். மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் இம்மையில் மறுமையில் வாழ்பவர். என் நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. அதாவது உணர்ந்து நாம் அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. அறிவு பாசம் பாரில் எவரும்
எவரும் இல்லை. உயிரில் கலந்து ஆன்மாவில் இணைந்து உடல் உயிரானீரே. திராட்சை ரசத்திலும் தேனிலும் நேசம் மதுரமே. எல்லாவற்றை விட உயிரில் கலந்து ஆன்மாவில் இணைந்து உடல் உயிரானீரே. திராட்சை ரசத்திலும் தேனிலும் நேசம் மதுரமே. ஆசைகள் அதிகம் பெருகுதே ஆண்டவர் சாயல் அடையவே. ஆசைகள் அதிகம் பெருகுதே ஆண்டவர் சாயல் அடையவே. ஆயத்தமாக இருந்திடுவே ஆண்டவர் அழைப்பை பெற்றிடவே. ஆயத்தமாக இருந்திடுவே ஆண்டவர் அழைப்பை பெற்றிடுவே. என் நேசர் இயேசுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரு எவரும் இல்லை. அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில். ஆமென். எல்லாரும் ஆமென். என் நேசர் இயேசுவை போல் நேசர் யாருண்டு? ஆமென் ஆமென். பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. பரிவு பாசம் ஆமென் ஆமென் பாரில் எவரும் இல்லை. உயிரில் கலந்து ஆன்மாவில் இணைந்து உடல் உயிரானீரே. திராட்சை ரசத்திலும் தேனிலும் நேசம் மதுரமே. உயிரில் கலந்து ஆன்மாவில் இணைந்து உடல் உயிரானீரே. திராட்சை ரசத்தில் தேனிலும் நேசம் மதுரமே. ஆசைகள் அதிகம் பெருகுதே ஆண்டவர் சாயல் அடையவே. ஆசைகள் அதிகம் பெருகுதே ஆண்டவர் சாயல் அடையவே. ஆயத்தமாக இருந்திடுவே ஆண்டவர் அழைப்பை பெற்றிடவே. ஆயத்தமாக இருந்திடுவே ஆண்டவர் அழைப்பை பெற்றிடவே. என் நேசர் இயேசுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. அறிவு பாசம் ஆமென்
சுவை போ நேசர் யாருண்டு? பாரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. பாரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய செயல்களின் நிமித்தம் அல்ல, நம்முடைய கிரியைகளை பார்த்து நடத்தினால் நாமெல்லாம் கிருபையை பெற முடியாது. ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய கிரியைகளினால் அல்ல, என் நாமத்தின் நிமித்தமே நான் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ கிருபை, எத்தனையோ தாங்குகிறார். எவ்வளோ நம்ம மேலே அன்பு வைத்து நம்மளை உருவாக்க அவர் பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சுபாவங்களையும் நம்முடைய ஆன்மாவை எல்லாவற்றையும் அவருடைய சாயலாய் மாற்றி அவரோடு கூட வாழ வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு புறம் பிசாசு நம்மளை கெடுத்து பாவத்தில் கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போக அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மெய்யான அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ அழிவுகளுக்குள்ளாகி இருக்க வேண்டிய நம்மளை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறது நினைத்து நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னும் உமக்கு பிரியமாய் பயந்து நான் வாழணும், இன்னும் உங்களை தேடணும் ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்த அடையணும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த வருஷத்தில் நான் உமக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டு நோக்கி என் நேசரே சுவை போ நேசர் யாருண்டு? பரிவு பாசம் மிகுந்தவர் வாரில் எவரும் இல்லை. பரிவு பாசம் பாரில் எவரும் இல்லை. ஆமென். என் நேசரே சுவை போ நேசர் யாருண்டு? பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவரும். ஆமென். ஜீவனையே கொடுத்து அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா? ஹல்லேலூயா. நல்லா துதித்து கொண்டே இருப்போம் கர்த்தரை. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. Oh Shabbat Halaraba Rikama Daraba Yarama Shababa Daraba Katave Stodram 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 Stodram, 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 Stodram. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே உண்மையானவர். என் உள்ளம் திறந்து உண்மையானவர். என் ஜெபத்துக்கு நீ ஆமென். விசுவாசத்திற்கு
கர்த்தரை தேடுறதுனால தான் நம்ம அன்னைக்கு பாதுகாப்போட நம்ம இருக்கிறோம். சுவாசத்திற்கு இன்னும் வாஞ்சையோடு என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே, உண்மையானவர் என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே. ஆமென். என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாச உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு உண்மையானவர், என் உள்ளம் தீரந்து உண்மையானவர், என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே. ஆமென். வாக்குத்தத்தத்தை அளித்தவரே, நிறைவேற்ற வல்லவரே, மேன்மையாக ஆமென் மகிமை வாக்குத்தத்தத்தை மகிமை படுத்திடுவார், கண்மலை மேலே நிறுத்திடுவார், எட்டாத உயர்த்திடுவார், கண்மலை மேலே நிறுத்திடுவார், எட்டாத உயர்த்திடுவார். என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே, உண்மையானவர் என் உள்ளம் தீரந்து Praise the Lord. உண்மையானவர் என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு உண்மையானவர், என் உள்ளம் தீரந்து ஆமென். Praise the Lord. என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே, உண்மையானவர், கண்மலையான கிறிஸ்துவே, காணக பயண முன் செல்கிறீர், கழுகு போல் என்னை சுமக்கின்றீர், கண்மணி போல் காக்கின்றீர், கண்மலையான ஆமென். எல்லா தேவையை சந்திக்கிறவர், நிறைவாய் நடத்துகிறவரா, கழுகு போல் என்னை விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறவர், ஆமென். காக்கின்றீர், கண்களில் காணானை கண்டடைந்தே, விசுவாசத்தில் கண்களில் காணாத Praise the Lord. விசுவாசத்தில் என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே, உண்மையானவர் என் உள்ளம் தீரந்து உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர் ஆமென். விசுவாசத்திற்கு உண்மையானவர், என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே, உண்மையானவர், என் உள்ளம் தீரந்து உம்மை நேசிப்பே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை அளித்தவரே, நிறைவேற்ற வல்லவரே, மேன்மையாக ஆமென் சாட்சியாய் மேன்மையாய் திடுவார், வாக்குத்தத்தத்தை அளித்தவரே. ஓ ஷ்யாலரமா கவலரமா கரமா கலரரரரமா மைப்படுத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், எட்டாத உயர்த்திடுவார், கண்மலை
மலை மேலே எட்டாத உயரத்தில் உயர்த்திடுவார். என் உள்ளம் திறந்து உண்மையானவர், என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீ உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு. ஜெபிக்கிற தேடுகிற கர்த்தருக்கு அடிபணிகிற ஒரு வாழ்க்கை அழகா நடத்துவார். ஆமென். வெற்றியாக எல்லா வீட்டிலும் வெற்றி. என் ஜெபத்திற்கு நீ உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு. ஆமென். என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. உண்மையானவர், என் ஜெபத்திற்கு. ஆமென். உம்மை நேசிப்பே. ஹல்லேலூயா. தரிசனம் நம்பிக்கை சோப்பனங்கள் யாவையும் அளித்தவரே, என் எண்ணம் ஏக்கம் விருப்பங்களை யாவையும் அறிந்தவரே. தரிசனம் நம்பிக்கை சோப்பனங்கள் யாவையும் அறிந்த. ஆமென் ஆமென். என் எண்ணம் ஏக்கம் ஆமென் யாவையும் காலம் கடந்தாலும் நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். காலம் கடந்தால் நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். என் உள்ளம் திறந்து. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய சத்தியங்களை நேசிப்போம். அந்த கட்டளைகள் மேல பிரியப்படுவோம். உம்மை நேசிப்போம். உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு. ஆமென். என் உள்ளம் திறந்து. Praise the Lord. Hallelujah. உள்ளம் திறந்து. ஆமென் ஆமென். விசுவாசத்திற்கு அழைத்தவரே நித்தம் நடத்துகின்றார். அனுதின தேவை யாவையுமே தினம் தினம் சந்திக்கின்றார். விசுவாசத்திற்கு அழைத்தவரே நித்தம் நடத்துகின்றார். அனுதின தேவை யாவையுமே தினம் தினம் சந்திக்கின்றார். முன் குறித்தழைத்தவர் நீரல்லவோ முடிவு வரையோ. ஹல்லேலூயா. முன் குறித்தழைத்தவர். ஆமென் 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 ஆமென். முன் குறித்தழைத்த நீரல்லவோ முடிவு வரையும் நடத்திடுவேன். என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. உண்மையானவர், என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு உண்மையானவர், என் ஜெபத்திற்கு நீர். ஆமென். விசுவாசத்திற்கு உண்மையானவர், என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. உண்மையானவர், என் உள்ளம் திறந்து. Praise the Lord. ஆமென். என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. எங்கள் இதான் எப்பொழுதும் உள்ளம் திறந்து உம்மை நேசிக்கும். உம்மையில தாகமா இருக்கிற ஆண்டவரே, உம்மை தேடும். என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. ஆமென். என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளம் தேவனை நேசிக்கிறது? கரங்களை உயர்த்தி. என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே. உண்மையானவர், என் உள்ளம் திறந்து உம்மை நேசிப்பே.
ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு என் ஜெபத்திற்கு நீர் உண்மையானவர், என் விசுவாசத்திற்கு. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. பிரைஸ் தி லார்ட். இனிமேல் நடத்த போகிறார். இன்னமும் அநேக திட்டங்கள் அவருடைய கரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழுந்து நின்று ஹல்லேலூயா. Thank you, Father. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Father. நன்றி நன்றி. இன்னும் அதிகமாக இந்த வாரத்தில் கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு நம்ம நிரப்ப முடிய நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. ஆமென். கண்மணி போல காக்கிறவரே, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல ஆமென் ஆராதனை ஆமென். ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத ஓசனா 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 ஓசனா. யோசனையில் பெரியவரே உம்முடைய திட்டம் என்றைக்குமே ஆண்டவரே நிலைத்து நிற்கும். செயல்களிலே நீங்க நடத்துற வாழ்க்கை நித்திய ஜீவன் வரைக்கும்.
ஆமென் ஆண்டவரே. ஆராதனை செயல்களிலே ஆச்சரியங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. ஆமென். எங்களை இன்னும் வழி நடத்துங்க ராஜா, வழி நடத்தும் விண்மீனே. ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே. ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே. ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத. ஆமென். மிக பெரியவர். ஓசனா 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 ஓசனா. ஆமென். ஓசனா. உம்மையே நானே நேசிப்பேன், உம்மையே நானே நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன் உன்னதரே. ஆமென். ஒவ்வொரு நாளும் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி ஆமென் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய ஜீவன் அப்படியே மாற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று ஜெபித்து கிருபை பெற்று சத்தியத்தை அறிந்து 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 கர்த்தருடைய மனவாட்டியாய் மாற வேண்டும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நடக்கை, வார்த்தைகள், பார்வைகள், நம்முடைய இதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஈசாக்கினுடைய திருமணத்துக்கு பிறகு ஆபிரகாம் கிட்டத்தட்ட
35 வருஷம் உயிரோடு இருக்கிறார். 140 வயசில் ஈசாக்குக்கு திருமணம் நடக்குது. ஆபிரகாம் 140 வயசு இருக்கும்போது, ஆபிரகாம் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 175 வாசிங்க, மரிக்கிறது. 175 வருஷம் அதோடு அவர் மரித்து போகிறார். 140 வயசுக்கு ஈசாக்குடைய திருமணத்துக்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு ஒரு இடத்துல வாழ்கிறாரு, ஆபிரகாம் ஒரு இடத்துல வாழ்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனக்கு ஒரு துணையை ஆபிரகாம் என்ன பண்ணுறாருனா, கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணிட்டார். சாராள் உயிரோடு இருக்கும் போதில், சாராள் மரித்து போன பின்பு. இது தவறான ஒரு காரியம் இல்லை, மனிதர்களுடைய நீதியில். அதாவது சாராள் இருக்கும் பொழுது சாராள் மூலமாக சொல்லப்பட்டு ஆகார திருமணம் பண்ணது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாரம்பரியத்தை, அந்த தகாத காரியங்களை நீங்கள் கொண்டு வராத அப்படின்னு சொல்லி கர்த்தர் இது பண்ணுறாரு. ஆனால் சாராள் மரித்து போன பிறகு தன்னை கவனித்து கொள்ள, தன்னுடைய மீதியான வருஷங்களை பார்த்து கொள்ள ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, கேத்துராள் என்கிற ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணுறாரு. அவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக் என்று. அது எத்தனை பசங்க? மொத்தம் 6 பிள்ளைகள் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதியான். யார்? மீதியான். இந்த மீதியானியர் தான் பிற்காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் ஒரு தலைவலியாக இருக்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் நல்ல விஷயங்கள் நம்முடைய மனதுக்கு இதெல்லாம் தவறில்லை, இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு செய்கிற விஷயம் கூட கர்த்தருடைய ஆலோசனையில் நம்ம அதை செய்யலைன்னா, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது கூட தீமையாக மாறும். அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நமக்கு எதெல்லாம் நன்மையாக தோன்றினாலும் கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம பெற்று நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவாமா? அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஞானத்தோடு என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் 5ஆம் வசனம் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமணி ஆட்களின் பிள்ளைகளுக்கு, அதாவது ஆகாருடைய மகன் இஸ்மவேல் மற்றும் இந்த கேத்துராளுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவங்களுக்குரிய ஷேர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டான் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் கிதியோனுடைய சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, மீதியானியர், கிழக்கத்தி புத்திரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிப்பீங்க. இந்த அத்தனை கூட்டமே யாருன்னா, ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் பிறந்த வம்சத்தில் வந்தவங்க தான் இவங்க அத்தனை பேரும். இப்படியாக பல ஜாதிகள் உருவாகுவதற்கு இது காரணமாக அன்னைக்கு இந்த சம்பவங்கள் அமைந்து போச்சு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நன்மையாக தோன்றுகிற காரியங்களை கூட நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அறிவில், நம்ம புத்தியில், நம்ம எண்ணத்தில் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஞானத்தை, ஆலோசனையை, அறிவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அறிவு இருக்குது, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மளே ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையை கர்த்தர் நடத்த வேண்டும். யார் நடத்த வேண்டும்? கர்த்தர் நடத்த வேண்டும். நமக்கு அறிவு, ஞானம் எல்லாமே கொடுத்தாலும் நம்ம தினந்தோறும் ஜெபம் பண்ணி the wisdom of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய ஞானத்தில் தான் நம்ம நடக்கணும். நம்ம சொந்த அறிவில், ஞானத்தில் நம்ம நடக்கவே கூடாது. அல்லேலூயா. மனைவி இறந்து போனதுக்கு பிறகு ஒரு துணையை தேடுவது தவறில்லை. அது வேதம் தப்புன்னு சொல்லலை. இதுவும் கூட தப்புன்னு வேதம் சொல்லலை. ஆனால்
அந்த அப்படிப்பட்ட தன்னுடைய சொந்த ஞானத்தில் நீதியாக செய்கிற விஷயம் கூட பிற்காலங்களில் அவங்களுக்கு தீமையாக மாறுதாங்க. அதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டும். மனுஷன் ஞானத்தை நம்பியே நம்ம வாழ்க்கையில் போயிடக்கூடாது. நமக்கு எது சரியாக தெரியுது, நம்மளுடைய ஞானத்தில் என்ன நடத்துகிறோன்னு சொல்லி நம்ம போயிடக்கூடாது. எப்பவுமே நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எல்லாத்தையும் உணர்ந்து ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா கூட தான் அவருடைய கடைசி காலம் இருக்குது. அவர் மரிக்கிறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒன்றா இருந்து வாழ்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11. ஈசாக்கோடும் கடைசி காலம், மரண காலங்கள் வரும்போது சில வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா இவங்க கூட அவர் ஸ்டே பண்ணுறார். கிட்டத்தட்ட ஆபிரகாம் மரிக்கும் போது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசு. எத்தனை வயசு? 140 வயசில் ஈசாக்குக்கு திருமணம் ஆகுது ஆபிரகாமுக்கு. ஆனால் 20 வருஷம் கழித்து தான் ஈசாக்குக்கு குழந்தை ஆண்டு கொடுக்குறாரு. அப்படி பார்க்கும்போது 160 வயசு. அப்போ ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு மரிக்கிறது பார்த்தீங்கன்னா 175 வயசு. அப்போ நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஆபிரகாம் மரிக்கும் போது அதை யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசு. கடைசி காலங்களில் ஆபிரகாம் அவர்களோடு கூட இருந்து கர்த்தருக்குள்ளாக அவருடைய ஜீவன் கடந்து போகிறத இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனவே எத்தனையோ விஷயத்தை பார்த்துருக்குறோம். எத்தனையோ காரியங்களை ஆபிரகாமை ஆண்டவர் திருத்தி மாற்றி, கர்த்தர் மட்டும் கிருபை தரல, கர்த்தர் மட்டும் விட்டுருந்தாருன்னா அவ்வளோதான், அம்போதான். கர்த்தர் எவ்வளோ விஷயங்களை மாற்றி கேற்றி பேசி கண்டித்து திருத்தி உணர்த்தி, நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். நம்ம நினச்சிடக்கூடாது நான் ரொம்ப கரெக்டு, நான் ஞானவான், நான் அப்படி வாழ்ந்துருவேன் இப்படி வாழ்ந்துருவேன். கர்த்தர் கிருபை வைக்கலைன்னா நம்ம அவ்வளோதான். இவர் போயிட்டு யுத்தம் பண்ணுறார் 5 ராஜாக்கள் கூட, கர்த்தருடைய பலத்தில் முறியடிச்சிட்டு வந்துட்டாலும் அவருக்குள்ள பயம். ஏன்னா சிதறி போனவங்க ஒன்றா கூடி திரும்பி வந்தாங்கன்னா அவர் காலி. இப்படிப்பட்ட பல ஆபத்து, நாசமோசம், பல பாதுகாப்பு விஷயங்கள், பல திருத்த வேண்டிய விஷயங்கள், பல விட வேண்டிய விஷயங்கள், பல விசுவாசத்தில் நிலைநிற்க வைத்த விஷயங்கள் எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை நடத்தி வந்தார். அல்லேலூயா. அதனால்தான் விசுவாச தகப்பனாக மாற முடிஞ்சது. தகப்பன்னா பெரிய விசுவாசம் உடையவன் இல்லை, விசுவாசத்திற்கு ஃபஸ்ட்டு நபர் அவர். விசுவாசத்துக்குள்ளே வந்த ஒரு முதல் நபர், கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே தன்னை மாற்றிக்கொண்ட முதல் நபர். அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் என்ன பேசுகிறார், என்ன கண்டிக்கிறார், என்ன மாற்றுகிறார், என்ன நம்மக்கிட்ட உணர்த்துகிறார், எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தோன்னா நம்ம முடிவு கூட மிக நேர்த்தியாக இருக்கும். அதே போல் இந்த விஷயத்தில் அவர் நல்லதான் செய்கிறார், தீமையானதை செய்யலை. அப்படி நல்லதை செஞ்சாலும் அது தேவனுடைய பார்வைக்கு, தேவன் ஞானத்துக்கு உட்பட்டதல்ல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய மனதிற்கு தோன்றுகிற நல்ல விஷயங்களை கூட கர்த்தருடைய ஞானத்தின்படி தான் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபித்து கர்த்தருடைய அறிவை கொடுங்க, ஞானம் கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன லீடிங் கொடுங்க, நடத்துங்க. உங்களுடைய வேத வசனத்தின்படி என்னை உணர்த்தி இந்த விஷயத்தில் நடத்துங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம எல்லா ஞானத்தை அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் நம்ம பாடுவோம், வலப்பூரமோ அல்ல இடப்பூரமோ சாயாமல் என் வாழ்வை நல்லா, வலப்பூரமோ அல்ல இடப்பூரமோ
சாயாமல் என் வாழ்வை நடத்திடுமே. உலகம் மாமிசம் பிசாசையே ஜெயிக்க தேவ பலன் தாருமே. உலகம் ஜெயிக்க தேவ பலன் தாருமே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசர். ஹல்லேலூயா. பிரைஸ். அந்த வலப்புறம்தான் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்ச விஷயந்தான் வலப்புறம். நமக்கு எது கெட்டது தீமன் தெரியுது அதுதான் இடம் போகிறோம். தீமன் செஞ்சது தெரியுத நம்ம சில வாட்டி செய்ய மாட்டோம். ஆனால் நம்முடைய மூளைக்கு நம்ம மைண்டுக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு தெரியுதோ நம்ம பாட்டு செஞ்சு நினைப்போம், கர்த்தர் கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம பாட்டுனே நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு எதிராக மாறிடும். அதான் ஆண்டவர் பேசுகிறார். நமக்கு எந்த அறிவோடு நம்ம நடக்கிறோமோ, மனுஷ அறிவை வச்சு, மனுஷ நீதியை வச்சு, இது சரிப்பா, இதை பண்ணிடலாம்ப்பா அப்படின்லாம் போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஞானத்தை, அறிவை எல்லாத்தையும் நம்ம பெற்று தான் வாழணும். ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த மீதியானியர்கள் தான் பார்த்தீங்கன்னா பிற்காலங்களில் இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப விரோதமாக மாறினாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 37, 36. இந்த மீதியானியர் எப்படின்னா, ஆட்களை வாங்குறவங்க, ஆட்களை விற்கிறவங்க. வெறும் மளிகை சாமான் விற்கிறவங்கல்ல, வர்த்தகம் பண்ணுறவங்கல்ல. அந்த காலத்தில் மனுஷங்களை வாங்கி மனுஷங்களை விற்பாங்க. மனுஷங்களையும் ஆடு மாடு கணக்காக தான் இவங்க ட்ரீட் பண்ணாங்க. யோசேப்பை கூட பார்த்தீங்கன்னா எகிப்தில் தூக்கிமே விற்றாங்க. பலவிதமான பேட் ப்ராக்டிசஸ் இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, இந்த மீதியானியர் வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தீமைகளை நன்மையாக மாற்றி போட்டார் யோசேப்பு வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இவங்க பார்த்தீங்கன்னா அடிமைகளாய் மாற்றி விடுவாங்க மக்களை. போய் மனுஷங்களை திருடுவாங்க, மனுஷங்களை பிடிப்பாங்க. ஒன்றுமே தெரியாதவங்களாக இருந்தால் பிடிச்சி தூக்கின்னு வந்து அவங்கள விற்றுருவாங்க விலை பேசி. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனப்படுத்துகிறவர்களாக இவங்க காணப்பட்டாங்க. இன்றைக்கி கூட தேவனுடைய ஆலோசனையை பெறாமல் நம்முடைய அறிவில் நம்ம போகும்பொழுது நம்ம சில இடத்துல அடிமையாக மாறிடுவோம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம நம்முடைய அறிவில் சில விஷயங்களை பண்ணும் போது கடன்காரர்களாய் மாறிவிடுவோம், அடிமைப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அறிவை வச்செல்லாம் வாழ்ந்துடக்கூடாது. இது இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இதை தூக்கி அப்படி போட்டலாம், அதை தூக்கி இப்படி போட்டுடலாம், இந்த பிஸ்னஸ் அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம். இப்படிலாம் நம்ம சொந்த அறிவில் போயிட்டோன்னா கட்சியில் மாட்டின்னு முழிக்கணும், அடிமைதனமாக மாறிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவ அறிவு, தேவ ஞானத்தை பெறணும், ஜெபிக்கணும், முட்டி போடணும். கொஞ்ச நேரம் இங்கே முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியல. அப்போ வீட்டில் என்ன கதை பாருங்கள். வெளிப்புறமான ஒரு மாயமான பக்தியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே நடத்துங்க, அறிவத்தாங்க. நாங்கள் குருடர். ஏசாயாவில் ஆண்டவர் சொல்கிறார், குருடர்களை அவர் அறியாத வழியில் நான் நடத்துவேன், அவங்களுக்கு தெரியாத நல்ல பாதை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கூட ஒவ்வொரு நாள் ஜபத்தில் நாங்கள் கண்கள் இருந்தாலும் எங்களுக்கு அறிவு இருந்தாலும் நாங்கள் குருட்டு பசங்கப்பா. எங்களுக்கு எங்கே நன்மை இருக்குது எங்கே தீமை இருக்குதுன்னு தெரியாது. நாங்கள் நன்மைன்னு சொல்லி போய் பண்ணுவோம், ஆனால் தீமையில் சிக்கிப்போம். பரமனில் ஜபத்தை கூட சொல்லி கொடுக்குற, சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து ஏன் ஜபம் பண்ண சொன்னார்? நமக்கே அறிவு உனக்கே அறிவு இருக்குதுன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். எதுக்கு அது மாதிரிலாம் கற்றுக் கொடுக்குறாருன்னா, இந்த பூமியில் நம்ம சும்மா இந்த மனுஷங்களை இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறோம். இந்த கடத்தெரு, இந்த சந்துங்க, ரோடுங்களை தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடும். நம்முடைய கண்களுக்கு தெரியாத பல அந்தகாரங்கள் இருக்கிறது. உங்கள் வீட்டாண்ட எத்தனை அந்தகாரம் இருக்குது,
உங்கள் தெருவாண்டு எவ்வளோ அந்தகாரம் இருக்குது, பிசாசுகள் ஆவியில் இருக்கிறது. நம்மளுக்கெல்லாம் பீலையாமுக்கு கண்ணை திறந்த மாதிரி கண்ணை திறந்தால் நம்ம ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டோம், டெய்லியும் சர்ச்சில் தான் இருப்போம். எங்கே இருப்போம்? டெய்லியும் சர்ச்சில் தான் இருப்போம். இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு முறை தேடுறதுக்கே முடியல சில பேரால். அதுவும் இந்த புறஜாதிகளுடைய இந்த ஃபெஸ்டிவல்லாம் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் சமூகத்தை தேடுறதில்ல. எவனாவது கூப்பிட்டானா அவங்ககிட்ட போய் நின்றுகிறது, அழிஞ்சுன்னுகிறது. கர்த்தருடைய மகத்தான தேவனுடைய பாதுகாப்பு பிரசனத்தெல்லாம் இழந்து போயிடுறாங்க. ஆனால் தேவ ஜனமே, அவ்வளவு அந்தகார உலகம் நிறைஞ்சிருக்குது. இதிலலாம் நம்ம நீந்தி வரணும், சிக்கி கொள்ளக்கூடாது. பிசாசு நம்மளை வாட்ச் பண்ண இருப்பான், இவனை எப்படி சிக்க வைக்கணும், மாட்டணும்னு. நம்ம ஜெபிக்காமல் கொள்ளாமல் கர்த்தரை தேடாமல் அப்படியே வாழ்ந்துக்குன்னு எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணுற சில விஷயம் நம்மளை தூக்கின்னு போயிட்டு அடிமையாக மாற்றிடும், சிக்க வச்சிடும். எனவே இந்த மீதியானியர் எப்படிப்பட்டவர்கள் என்பது பார்த்தீங்கன்னா, அடிமைதனப்படுத்துகிறவர்கள். யார் அவர்கள்? அடிமைதனப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்பவுமே மார்த்தாளை போலவே இருக்கக்கூடாது. மார்த்தாள் பார்த்தீங்கன்னா, அது பண்ணணும், இது பண்ணணும், இது செய்யணும், அது செய்யணும். நிறைய பேருக்கு வீட்டு வேலையே கதி, ஜெபிக்கிறதுக்கு அவங்க நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இதுலேயே போய் அடிமை ஆயிடுவாங்க. நோ நோ நோ, உங்களால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்க முடியலன்னா யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சாட்டனிக் ரியலம். சாத்தனுடைய தந்திர வலைகளுக்குள்ளே இருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க, வீட்டின் காரியங்களை மட்டும்தான் கவனிக்கிறீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் கூட உங்கள் வாழ்க்கையில் இல்லை. 1 மணி நேரம் கூட முழங்கால் படிக்கிட்டு உங்களால் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து உங்களால் வாழ முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. முழங்கால் நின்று வேதத்தை, ஆண்டவரே எனக்கு பேசுங்க, எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியல, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா உங்கள் மேலே பிசாசுடைய வலை இருக்கிறது. யூ ஆர் நாட் எ ஸ்பிரிச்சுவல் மேன். கர்த்தரை தேட முடியாத அத்தனை பேருமே ஆவிக்குரிய மனுஷங்களில் அவங்க இஸ்மவேல், அவர்கள் ஏசா, அவர்கள் மாம்சமானவர்கள். எனவே நல்ல ஜாக்கிரதையாக இருங்க. அடிமைதனத்துக்குள்ளே நம்ம மாறக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லாமா? இப்படியே இருந்து அழகாக கொண்டு போயிடுவான் பாதாளத்துக்கு, நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். வருகையிலலாம் போக முடியாது, ஞானஸ்நானம் பெற்ற வருகையெல்லாம் போக முடியாது. பரிசுத்தம் அடையணும், பக்குவப்படணும், நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு நேராக மாறணும், அப்போ தான் வருகையில் போக முடியும். அதனால் தேவ ஜனமே, எந்த அடிமைதனத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மார்த்தாளை போலவே உலகம், வேலை, அப்படி இப்படி இதிலேயே சில பேர் இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, தங்கள் ஆத்துமாவுக்கு என்ன தேவை என்பது நிறைய பேருக்கு தெரியாது. தங்களுடைய சரீர வாழ்க்கை, தங்கள் வயிற்று, தங்களுடைய அதை மட்டுமே கவனித்து கொண்டிருப்பார்கள். ஆன்மாவை கவனிக்க தெரிஞ்சவங்க தான் அடிமைதனத்திலிருந்து வெளியே வர முடியும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னாகும் 22:7, என்னாகும் 22:7. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது இந்த மீதியானியர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராஜா, மோவாபின் ராஜா கிட்ட கூலியை வாங்கிக்கின அந்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு அந்த பீலையாம் போய் சந்திக்க போகிறாங்க. பீலையாம், மோவாபே ராஜா உங்களை கூப்பிடுறார், நீங்கள் வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை சபிச்சு நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி தூது போகிறாங்க, திட்டங்களை வகுக்கிறாங்க. இப்படிப்பட்ட தந்திரமான ஒரு காரியங்கள் இன்னைக்கு கூட நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சுய வழியில், சொந்த அறிவில் போகிற வாழ்க்கையெல்லாம் நமக்கே எதிராக மாறிவிடும். நிறைய சாத்தனுடைய சூழ்ச்சி அதில்
நிறைந்து காணப்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, எல்லா வீட்டிலும் தேவனுடைய அறிவு, தேவன் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சதிக்காரர்கள், சதி செய்கிறவர்கள், அடிமைதனப்படுத்துகிறவர்கள், அடுத்து அவங்க சதி செய்கிறவர்களாக அந்த நாளில் காணப்பட்டாங்க. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 18. சற்பனைகளினால் நெருக்கினார்களே என்றான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்கள சபிக்க முடியல. அதனால் உடனே பீலையம் ஐடியா கொடுக்குறான். இது மாதிரி உங்கள் நாட்டில் இருக்கிற அந்த மீதியானியர், மோவாபியரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க, அவங்க நிறைய உணவு வகைகளை சாப்பிடல, சில உணவு வகைகள் தான் சாப்பிட்டுன்னு வராங்க. அதனால் நீங்கள் விதவிதமாக என்ன பண்ணுங்க, உங்கள் தெய்வங்களுக்கு பண்டிகை ஃபெஸ்டிவலை ஏற்படுத்தி விதவிதமான காரியங்களெல்லாம் சமைச்சு போட்டு வாங்க சாப்பிடுங்க, நைஸாக கூப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறான் பீலையா, தந்திரம் செய்கிறான். அந்த தந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்தவர்கள் இந்த மீதியானியர்கள். யார் இவங்க? மீதியானியர்கள். இந்த மீதியானியர்கள் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்கிறவங்க. பல இடங்களில் பல பொருட்கள், பல காரியங்களை அவங்க அனுபவித்து வாழ்ந்தவங்க. சாப்பாட்டோ சரி, பல பொருள்களோ சரி. எனவே என்ன பண்ணுறாங்கன்னா, பல வகையான காரியங்களை செஞ்சு இவங்க நைஸாக கூப்பிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட தேவ ஜனமே, எத்தனை பேர் தேவனை அறியாத, தேவனுடைய மக்களாக இல்லாத நிறைய சொந்த பந்தங்கள், நிறைய விதமான அப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் உங்களை வஞ்சிச்சு கீழே தள்ளி போடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த ஃபெஸ்டிவல் என்பது அது தமிழர்களுடைய பண்பாடுன்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே இந்திரன், சூரியன், மரித்து போன முன்னோர்கள், இப்படிப்பட்டவர்களை வணங்குற ஃபெஸ்டிவல்ஸ் தான் இதெல்லாம். நிறைய கிறிஸ்தவம் இன்றைக்கி போகிறான், என்ன பண்ணுறான், எசேக்கியேல் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சூரியனுக்கு நேராக நின்றுக்குன்னு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை வழிபாடு பண்ணாங்க. இன்றைக்கி கூட நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்தக்காரன் கூப்பிட்டான்னு சொல்லி ஊருக்கு ஓடி தீட்டுப்பட்டுனுக்கிறான். அவன் பானையை வச்சுக்கின்னு, அவன் போட்டுக்கின்னு, அவன் சூரியனை பார்த்து, ஓ விளைச்சலை கொடுத்த சூரியனே. அதே போல் பாகால் என்பது மாடு விற்கிறாங்க. அதே தான் இன்றைக்கி அங்கேருந்து மறி வந்ததான். கானானுக்குள்ளே இருந்த ட்ரெடிஷன்ஸ் தான் எல்லாமே இன்றைக்கி உள்ளே வருது. அதை வேறு பேரில் என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் இது பண்ணிருக்கிறாங்க. அதே போல் மரித்து போன முன்னோர்களெல்லாம் 3ஆவது நாள் வணங்குவாங்க. ஆற்றங்கரைக்கு போவாங்க, சுற்றுவாங்க, போவாங்க. அவங்களுக்கு அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாமே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு தீட்டுப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாதபடி காணப்படுறாங்க. எனவே உங்களை மிகவும் வருத்தி அழைக்கிற, இப்படிப்பட்ட காலங்களில் வருத்தி அழைக்கிற அறிவில்லாத சொந்த பந்தங்களை விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேறு பிரிய வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு கூட வகை வகையாக சாப்பாடு ஆயத்தம் பண்ணி கூப்பிட்டு அவங்கள நல்லா வயிறு முட்டை நிரப்பி அவங்களுடைய புத்தியை என்ன பண்ணிட்டாங்கன்னா மதிமயங்க வைத்தாங்க. ஹல்லேலூயா. அதே போல் என்னாகமம் 25 1-3 வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் மூணு காரியம். ஒன்று சாப்பாடு, வயிற்றை நிரப்புறான். அதுக்கப்புறம் இச்சையை நிறைவேற்ற அவங்கள வைக்கிறாங்க.
மூணாவது விக்கிரக ஆராதனை பண்ண வைக்கிறாங்க. என்ன பண்ண வைக்கிறாங்க? விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு கூட தேவனுடைய நம்முடைய சொந்த ஞானத்தில் போய் கொண்டிருக்கிறவங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டுக்கின்னு நானே புரியாமல் நீ தேவஜன அறிவை வெறுத்தாய், நீ வேதத்தை வெறுத்தாய், அறிவை வெறுத்தான்னு ஆண்டவர் சொல்கிறார். அருமையான வேத பாட கூட்டங்களாங்க அது போச்சு. எத்தனையோ பேர் வீட்டில் சும்மா தான் இருந்திருப்பாங்க. சில பேர் எங்கேயாவது யாராவது கூப்பிட்டதுக்காக ஓடி போயிருப்பாங்க. சில பேர் புறஜாதிகளோடு கூட சேர்ந்து கூத்தடித்திருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே வருகையில் போக முடியாது. நல்லா பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட தங்களுடைய சொந்த அறிவில் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் அறிவு ஞானம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஓடுற அத்தனை பேர் இந்த மாதிரி தான் போய் மாட்டிப்பாங்க. அன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவரே இது மாதிரி கூப்பிட்றாங்க போகலாமான்னு கேட்கல. சாப்பாடை பார்த்தவனும் ஓடி போயிட்டான். ஐயோ ஐயோ ஐயோப்பா, இன்னும் விதவிதமாக செஞ்சு எவ்வளோ நம்மளை அன்பாக கூப்பிட்றாங்கப்பா. நம்ம ஆளுங்க கூட அன்பாக கூப்பிட மாட்டுறான். ஆனால் இந்த மோவாபியர் இந்த மீதியானதெல்லாம் பண்ணுறாங்க, அன்பாக கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி நல்லா போய் சாப்பிட்டாங்க, நிரப்புனாங்க. வைத்த நிரப்புன உடனே வேசிதனம் பண்ணத்தக்கதாக அங்கே நிறுத்தப்பட்டார்கள் ஆட்கள். ஜோடிக்கப்பட்டு அலங்காரம் பண்ணப்பட்டு நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது இதோ வேசின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ளவர் ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். பிரைஸ். நல்ல அலங்கரித்து இச்சைகளை உருவாக்கக்கூடியவர்கள் நிறுத்தப்பட்டார்கள், வேசிதனம் பண்ணினார்கள். அதே போல அவங்க கூட சேர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ எம்மதமும் சம்மதம். சில பேருக்கு அப்படி தான். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சபையில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுவாங்க, எல்லாத்துக்குமே ஒத்து போயிடுவாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுலே தெரியும் அவங்களுடைய எல்லா அறியாமையான காரியங்களுக்கும் ஹாப்பி, அப்படி ஹாப்பி, இப்படி, இது எல்லாமே ஒத்து ஊதுற கேஸ். உண்மையை சொல்கிறேன். அது மாதிரி அவங்களுடைய இணைந்து சென்று என்ன பண்ணுறாங்க? அவங்க தேவர்களை பணிந்து கொண்டாங்க. இது நிமித்தம் எத்தனை பேர் செத்தாங்க? 9ஆம் வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் ஒரே நாளில் அவுட். அப்போ எவ்வளவு மோசமான கர்த்தர் கோபமூட்டிய காரியங்களை செய்திருக்கிறாங்க பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கிருபை வைக்கிறார். ஆண்ட நாமத்தை ஏற்றுக்கொண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாலும் கிருபை வைக்கிறார். அதை நம்ம வாழ்க்கைக்கு மிக பரிசுத்தம் அடைவதற்கு நம்ம ஏதுவாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே சொந்த அறிவு ஞானத்தில் போகிறவங்க இப்படிப்பட்ட வலையில் போய் விழுந்துருவாங்க. ஓ அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் இடத்துல போயிட்டு மதிமயங்கி அவங்களுடைய இச்சையில், அவங்களுடைய ஆசைகளிலே அவங்கள போலவே மாறணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி அதை பற்றி பெருசாக பேசுனுங்கிறாங்க கிறிஸ்தவங்க. பரலோகத்துக்கு போகிறத பற்றி பேச முடியாது. ஓ அந்த கோர்ட்டு அந்த ஆர்டர் பிறப்பிக்கல, அது ரிலீஸ் ஆகலை, இது ரிலீஸ் ஆகலை, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இதை பற்றி பேசினுங்கிறான். ஃபஸ்ட்டு அவங்க எப்படி பரலோகத்துக்கு போனோன்னு பற்றி நம்ம பேசணும், அதை சிந்திக்கணும். இப்படியாக தேவையில்லாத உலகத்தினுடைய மட்டகரமான காரியங்களை நிறைய பேர் தேடி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவஜனமே, அது ரிலீஸ் ஆனால் என்ன, ரிலீஸ் ஆகலைன்னா என்ன? அது ரிலீஸ் ஆகினா பரிசுத்தமாக வரப்போகுது. கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிறவன் நிறைய சிகரெட் பிடிக்க போகிறான், கொஞ்சம் குடிக்கிறவன் அதை பார்த்துட்டு நிறைய குடிக்க போகிறான். இந்த கஞ்சா அடிக்கிறது, இந்த ஊரை சுற்றுறது, இந்த கத்தியத்துன்னு சுற்றுறாங்க பாருங்கள் இப்போலாம். இது எல்லாமே இந்த சினிமாக்காரன் பறிப்பு விடுறது தான். அப்படியே ரத்தத்தோடு அப்படி சொட்டுற மாதிரி கத்தியில், அப்படி துப்பாக்கி அப்படி வச்சுக்கின்னு பண்ணுற மாதிரி. ஆனால் சினிமாவில் தான் அப்படி காமிக்கிறான். வெளியே ஒரு கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ்னால் பயந்து ஓடுறாங்க. மக்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? பயந்துக்கின்னு ஓடுறான். சும்மா இதெல்லாம் பிசாசு உருவாக்குற மாய வலைகள்.
தேவனுடைய பிள்ளைகள்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எடுக்கவே கூடாது. நம்ம நீதி வேணும், நியாயம் வேணும். சில பேர் இதுக்கு போயிட்டு என்ன இப்படி தடை பண்ணுறாங்களே, அப்படி பண்ணுறாங்களே. உன் வாழ்க்கையில் தடை இருக்குதே, உன் ஸ்பிரிச்சுவல் வளராதபடிக்கு பிசாசு தடை பண்ணுதே, அதுக்காக நீ ஜெபிக்கிறியா? உன் வாழ்க்கையில் அடிக்கடி பலவீனம், போராட்டம், சிக்கல் இருக்குதே, அடிமைப்பட்டு இருக்கிறியே, அதை மாற்றுறதுக்கு ஜெபிக்கிறியா? உன் வாழ்க்கையில் ஆசை இச்சையில் உன் மனசு நிறைஞ்சிருக்குதே, விடுதலை ஆவதற்காக ஜெபிக்கிறியா? உன் மேலே இருக்கிற சாத்தனுடைய ஆதிக்கம் நீங்குவதற்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறியா? அதை பார்க்கறத விட்டுட்டு எவனோ ஒரு வேசிக்காரனுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் அடிமைத்தனமே. நமக்குள்ள இருக்கிற அடிமைத்தனத்தை நம்ம மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஏன் நம்ம அடிமைப்படுறோன்னா, நம்ம அறிவில் வாழ்றதுனால தான் அடிமைத்தனப்படுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மீதியானியரின் கை பாருங்க, மிதியானியரும் அமலேக்கியர் யாருன்னா ஏசாவுடைய வம்சம். ஆகாரம் சேர்த்து வச்சுக்கிற தானியம், வீட்டில் இருக்கிற சாப்பாடு, அப்பத்தை கூட எடுத்துன்னு போயிடுவாங்க. சாப்பாடு, ஆடு மாடுகள், கழுதைகள், அவங்களுக்கு உதவியாக இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற விவசாயத்துக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இருக்கிற அத்தனையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. தங்கள் மிருக ஜீவன்களோடு தங்கள் கூடாரங்களோடும் 8 கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே இவங்களுக்கு என்னன்னா, மற்றவங்க விதைச்சி வச்சதை அப்படியே ஆடு மாடை நல்லா லட்சக்கணக்கில் வருவான், வந்து அப்படியே மேய விட்டுருவான். யாரும் கேட்க முடியாது. விதைச்சி வச்சுக்கிற வளர்ந்து கொண்டு இருக்கிற நெல்லோ கோதுமையோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அப்படியே நல்லா புல் வெட்டுற மிஷின் வச்சு புல்லை வெட்டுற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாத்தையும் வழித்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஒன்றுத்தை கூட வைக்க மாட்டான். வறுமை தரித்திரத்தின் ஆவிகள். அது இது வறுமை, தரித்திரம், பற்றாக்குறை. எத்தனை பேர் வாழ்க்கையில் வறுமை, தரித்திரம், பற்றாக்குறை, கீழ் நிலைமை. நான் இன்னும் ஒன்றுமே முன்னேறவே முடியல. ஏன் முடியல? கர்த்தருடைய ஆலோசனையை பெறணும். ஹல்லேலூயா. சொந்த அறிவில் போனால் அப்படி தான், சொந்த நாலேஜ்லேயே போயின்னு இருந்தால் இந்த மீதியானுடைய ஆவிகள் தான் கிரியை செய்யும். யாரெல்லாம் இந்த வருஷத்தில் கர்த்தாவே நீ ஆசீர்வதியும், ஞானம் கொடுங்க, அறிவை கொடுங்க, நீங்கள் ஒழுக்கமாக ஜெபித்து 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 கர்த்தரை கீழ்ப்படிந்து நீங்கள் கிரியை செய்ய போகிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அழிந்து போகாது. ஆசீர்வாதத்தை தேவன் பெருக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு என்ன பண்ணார்? டெய்லியும் கர்த்தரை தேடினதுனால அவனுடைய வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, உயர்ந்து இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் கம்மினா, நம்ம கர்த்தரை தேடுறதுல நிறைய ஏமாத்தல் இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு ஞானத்தை பெற்று பணிவோட நம்மளை தாழ்த்தி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்குள்ள பணிவு, அந்த அடக்கம், அந்த கீழ்ப்படிதல் இதெல்லாமே இல்லவே இல்லை. அதனால தான் என்னதான் பண்ணாலும் சொல்லுவாங்க, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கதை மாதிரியே வாழ்க்கை இருக்குது. கர்த்தரை தேடுறதில் வாஞ்சை இல்லை. அவர் எவ்வளோ பெரிய தேவன், என்னை உருவாக்கினவராச்சே, அவர் எவ்வளோ பெரிய திட்டத்தை மேலே வச்சிருக்கிறாரு, நான் அவரை நோக்கி ஜபிக்கலாமே, அவரை உறுதியாக பிடிச்சிக்கலாமே. அப்படிப்பட்ட ஒரு தேவனை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை இருக்கும்னா, இந்த வறுமை, தரித்திரம், இல்லாமை, பற்றாக்குறைகள் எல்லாம் தேவன் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே என்ன கருமையான தேவ ஜனமே, கிதியோன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயலில் விளைஞ்ச கோதுமையை அடிக்கிறார். ஐயோ வந்துட போகிறாங்க, அடின்னு அடித்து அந்த தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறார்.
வேலைக்காரங்களாம் ஓடி போயிடுறான். ஐயோ எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். சாப்பாட்டுக்கு கூட அவங்க வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அந்த மீதியானியர்கள்லாம் பண்ணிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய ஜனங்களே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வராதபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 16:2. 16:2. மனுஷனுடைய நிறைய பேர் இன்னைக்கு இந்த அறிவில், இந்த கண்களில் பார்த்து இப்படி பண்ணாது சரியாயிடும், அப்படி பண்ணாது இதாகிடும் அப்படின்னே போகிறாங்க. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு எல்லாமே சுத்தமாக, அப்படி பண்ணால் அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணால் அப்படி பண்ணிடலாம், எல்லாமே அப்படி தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் இதுக்கு பின்னாடி என்ன ஸ்பிரிட், இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன சிக்கல் இருக்குது, எல்லாமே கர்த்தருக்கு தான் தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அறிவில் செய்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். கர்த்தரை விட்டுட்டு எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம செய்கிற எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி பல விதமான காரியங்கள் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் இந்த வாரத்தில் என்ன பேசுகிறாருன்னா, எல்லா வீட்லேயும் ஜெபம் பண்ணணும், தேவன் ஞானத்தை பெறணும், அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதெல்லாம் அபிஷேகம் பெறலை, சில பேரெல்லாம் துதிக்க முடியல, ஒரு 4 ஸ்தோத்திரத்துக்கு மேலே அவங்களால பண்ண முடியல. ஆனால் டிவியை மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியுது, உட்காந்துங்கன்னு ரசிக்க முடியுது. அவங்க எல்லாருமே மண்ணானவர்கள். யாரெல்லாம் 1 மணி நேரம் நல்லா துதிக்க முடியுது, ஸ்தோத்திரிக்க முடியுது, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அலையலையான தேவனுடைய சமூகத்தை உணர முடியுது, அதுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் முயற்சி பண்ணுங்க. நம்ம வெறும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வேலையை செஞ்சுட்டு போகிற மனுஷங்களில் இதெல்லாம் சும்மா ஒரு சைடு ஜாப். நம்ம சொல்லுவோம் மெயின் ஜாப்னு சொல்லுவோம், இன்னொன்று சைட் ஜாப்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பூமியினுடைய வேலையெல்லாம் சைட் ஜாப் தான் நமக்கு, இது மெயின் இல்லை. நமக்கு மெயின் ஜாபே நம்ம ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துகிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, கர்த்தர் தான் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். எனவே சொந்த அறிவில் வேண்டாம், நமக்கு நலமாய் தோன்றினால் அது சரியாக இருந்தாலும் சரி, அந்த ரூட்டில் அந்த வழியில் நீங்கள் போயிடாதீங்க. கர்த்தர் ஞானத்தை பெறுங்க, ஜெபிங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் சும்மா கல் மரம் இல்லை, ஜெபிக்கிற ஜனத்தினிடத்தில் பேசுவார், ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய போனால், நீங்கள் இப்படி போனாலும் உங்களை இப்படி திருப்பி விடுவார். தேவனை தேடுறவங்களுக்கு கர்த்தர் சரியாக வழி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் உங்கள் வீடுகளுக்குள்ள ஜெபத்தை ஏற்படுத்தலை, நீங்கள் ஜெபிக்கலையோ, ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய குடும்பங்களை விட்டு கடந்து சென்ற ஆவிகள் உங்களை சேஸ் பண்ணி கொண்டே இருக்கும். உங்களுடைய முன்னோர்களை சேஸ் பண்ண ஸ்பிரிட்ஸ் சந்ததிகளை சேஸ் பண்ணி கொண்டே இருக்கும். இச்சையின் ஆவி அவங்கள சேஸ் பண்ணலாம், அதே ஆவி உங்களை சேஸ் பண்ணும், உங்களை தொடரும். தற்கொலையின் ஆவி அவங்கள சேஸ் பண்ணலாம், அதே ஆவி உங்களை சேஸ் பண்ணும். அதே போல் வறுமை தரித்திரத்தின் ஆவி அவங்கள சேஸ் பண்ணியிருக்கலாம், அதே ஆவி உங்களையும் அடிமட்ட நிலைமையிலே வைக்கணும்னு சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 வாசிக்கிறாங்க. ஐயோ, என் குடும்பம், என் பரம்பரையை விட்டுட்டு நான் எங்கெங்கேயோ சுற்றுறேனே, அப்பாவை தொடர்ந்தேன், அவங்க தாத்தாவை தொடர்ந்தேன், இவனை தொடரணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், திரும்பி அந்த குடும்பத்துக்கு வருமா. இன்னும் வெறுமை. வீட்டில் டிவி இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதை வச்சு ஏமாந்துடாதீங்க. கர்த்தரன் ஆசீர்வதிச்சிட்டார். அந்த வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லைன்னா காலி டப்பா.
எவ்வளோ பீராக்குள்ளே தங்கம் இருக்கட்டும், பேங்குக்குள்ளே சேர்த்து வச்சுக்கலாம், எல்லாமே காலி டப்பா. ஜெபம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வேதத்தின் அறிவு, தேவனுடைய பாதுகாப்பு, அந்த கவரிங் இல்லைன்னா சுத்த காலி அந்த வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெறுமையாகவும் பெருக்கி பெயரளவில் சினிமாவுக்கு செட்டு போடுவாங்க பாருங்க, உண்மையான வீடு இருக்காது. சும்மாடி மரத்தில் செஞ்சு அட்டையில் இது பண்ணி அப்படியே ஒரு மாளிகை மாதிரி அது மாதிரிலாம் காமிப்பான். அது மாதிரி பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை. நானும் சர்ச்சைக்கு போகிறேன், நானும் பைபிளை தூக்குறேன், நானும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வெள்ளை ட்ரெஸ் போட்டு போயிடுறேன், நானும் என் பேர் அப்படி இப்படி, இது மாதிரி ஜோடிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் வீட்டுக்குள்ளே வாரந்தோறும் நாடகம், சினிமா. கர்த்தர் சமூகத்தில் ஒரு நாள் கூட ஜபம் இல்லை. அப்படி ஜபம் பண்ணாலும் ஏதாவது தலைவலி வந்தால், ஆண்டவரே தலைவலி வந்துருச்சுப்பா. ஏதாவது கொஞ்சம் அப்படியே திக்குன்னு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே பயம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி பண்ணுறது. இது மாதிரிலாம் ஆண்டவரை தேடுறது, இதெல்லாமே ஜோடிப்பான ஒரு வாழ்க்கை, ஜோடிப்பான ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூங்கிறதுக்கு 6 மணி நேரமாவது நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கலன்னா மென்டல் ஆகிடுவோம். என்ன ஆகிடுவோம்? மென்டல் ஆகிடுவோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கூட நீங்கள் கொடுக்கலன்னா உண்மையாகவே மென்டல் ஆகிடுவீங்க. உண்மையாகவே ஆவின் உலகம் நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னே தெரியாது. பிசாசுங்க தூக்கின்னு போய் அழகாக சிக்க வச்சிடும். அதுக்கப்புறம் ஆண்டவரே இத்தனை கடன் பிரச்சனை, ஆண்டவரே இத்தனை பலவீனம் வந்துடுச்சு, ஆண்டவரே இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அலையக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு நாளையும் நம்ம சரியாக அந்த வருஷம் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றணும். எத்தனை பேர் வாழ்க்கையில் என்னால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபமே இல்லையோ, உங்கள் பின்னாடி சாட்டனிக் பவர் இருக்குது. இதுதான் ரியல். யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களோ, உங்கள் பின்னாடி சாட்டனிக் பவர்ஸ் இருக்குது. உங்களை தொடலை, ஆனால் பின்னாடி இருந்து உங்களை திசை திருப்பி விடுது. ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மீதியான ஆவிகள் உங்களுடைய சொந்த அறிவிலே உங்களை நடத்தின்னு போகும், உங்களுக்கு தெரிஞ்ச வழியிலேயே உங்களை கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கடைசியில் கொண்டு போயிட்டு நம்மளை தள்ள வச்சிடும். அதனால் நிறைய ஜெபம், நிறைய அபிஷேகம், நிறைய காத்திருப்பு, நிறைய தேவ வல்லமை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரைஸ். அப்படி கண்களை மூடி நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம்.